ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் 2 செம்பு அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணி தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணியில் நல்ல கொஞ்சம் 5 முட்டையை எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த முட்டை சீக்கிரமாக வேகிறன்றக்காக கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுக்கிறேன். அதில் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஃபஸ்ட் சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, 2 தக்காளி எடுத்து நான் அறுத்து அதில் போட்டு தாளிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா பொடியை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் சேர்த்துருக்கேன். செலவுத்தூள், சாம்பார் பொடின்னு சொல்லுவோம் உள்ளது, அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே சும்மா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறேன். அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகா பொடியை வந்து சேர்த்துக்கலாம். புளி தண்ணிக்கு வந்து ரெடி பண்ணிடுறேன். ஸ்டவ்வில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக புளி, நமக்கு தேவையான அளவுக்கு எந்தளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இருந்தால் அந்த புளியை போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் இது ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் வந்து நான் சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நான் சாப்பாடு குக்கர்லலாம் வைக்க மாட்டேன், வடித்து தான் எடுப்போம். இந்த கிரேவியில் முட்டை போடுறதுனால முட்டையை வந்து இல்லை சைடாக சும்மா கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் இது போட்டு பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து அது எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வதக்கி வச்ச அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்து இது சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அந்த புளி தண்ணியும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கீறி வச்ச முட்டையை அந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வேக விடணும். கொதி விட்டோம் அப்படின்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த முட்டைக்குள்ளே இறங்கி அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி ரெடி ஆயிடுச்சு.